ரோட்லேயே போகலாங்க. திருப்பி கை இப்படி வந்தால் என்ன சொன்னாங்க, கை ரிட்டன் அங்கே போயிடணும். சரிங்களா? ஸ்டடி பண்ணிக்கங்க லைட்டாக. இப்போ எக்ஸைட்டை லைட்டாக தொடுங்க. லைட்டாக தொடுங்க. வண்டி போகுதுங்களா? சரிங்களா? ரொம்ப மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும். நமக்கு ரொம்ப மிதிக்க வேணாம், நம்ம ஸ்பீடாகவும் போக வேணாம். கான்செப்ட் புரியுதுங்களா? நம்ம ரொம்ப மிதிக்க வேணாம், ஸ்பீடாகவும் போக வேணாம். லைட்டாக தொடுங்க. போகுதுங்களா? இப்படியே போகலாம். இருங்க, கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி போகலாம். அந்த அந்த எக்ஸைட்டர் பெடல் தொடுறதை ஃபீல் பண்ணிக்கங்க. நீங்கள் எக்ஸைட்டர் பெடல் எப்படி தொடுறீங்களோ அந்த உங்கள் விரலில் அதை ஃபீல் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு யாரை பார்த்து பயப்படாதீங்க. இப்போ அந்த வண்டி வந்துட்டு டக்குனு ஒரு மாதிரி ஆனீங்கல்ல, அந்த மாதிரி பயம்லாம் இப்போவே கடைசியாக விட்டுருங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. சரிங்களா? யாரை பார்த்து பயப்படாதீங்க. லைட்டாக எக்ஸைட் தொட்டுட்டு இருக்கீங்கள, அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவாங்கன்னு கேள்வி இப்போ தெரியுமில்ல, அந்த மாதிரி எக்ஸைட் படல அப்படியே மெல்ல மெல்ல ஏற்றுங்க வாங்கலாம். போதுங்களா? காலை எடுத்துருங்க. பட் இதுவே கொஞ்சம் ஸ்பீடு தான், இன்னும் கொஞ்சம் மெதுவாக ஏற்றுங்க. தொடுங்க. ஆரன் அடிச்சு நெக்ஸ்ட் தொடுங்க. நம்ம ஒரு போகலாங்க. நீட்டாக போகுதுங்களா? நீங்கள் எக்ஸைட் பெடல் எப்படி தொடுறீங்க? அழகாக இருக்கா மிதிக்கிறதுக்கு? புரியல. அப்படி ஆறு நடிச்சுங்க இருக்கு. அப்படிதான் மிதிக்கணுங்க. எக்காரணம் கொண்டு மிதிச்சிடக்கூடாது, தொடணும். நீங்கள் அப்படியே தொடரதை கொஞ்சம் மெல்ல மெல்ல எச்சு பண்ணுங்க. தொடரத ஆளுக்கு வரும்போது காலை எடுத்துருங்க. ஆளுக்கு போனோடனே அது தொடரதை வந்து அப்படியே மெயில எச்சு பண்ணுங்க. இந்த ரோட்லேயே போகலாங்க. போதுங்களா? பின்னாலே வண்டி வருது அந்த கண்ண